வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு பலனை எதிர்பார்க்கலாமா? இது ஒரு கேள்வியா ஐயப்பாடா என்ற ஐயமும் இருக்கிறது. இந்த தலைப்பு கர்மயோகம் என்பது பற்றிய விஷயங்களை சார்ந்தது. கர்மயோகம் பலனை எதிர்பார்க்க சொல்லுகிறதா அல்லது கூடாது என்று சொல்லுகிறதா? அப்படி என்று சொன்னால் கர்மயோகம் எதைத்தான் நமக்கு அறிவுறுத்தி சொல்லுகிறது என்பதையெல்லாம் ஆராய வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் அதை ஆராய்ந்து பார்ப்போம். அன்பர்களே, கர்மயோகம் என்றால் பலனை எதிர்பார்க்காமல் ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பது என்ற நம்பிக்கை நம்மில் பலரிடத்தில் இருக்கிறது. அப்படிதான் நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். பலனை எதிர்பார்க்கலாமா வேண்டாமா? பலனை எதிர்பார்க்காமல் யாராவது காரியமாற்றுவார்களா? செயலை செய்வார்களா? பலனை எதிர்பார்த்தால்தானே அந்த செயலிலே, அந்த செயலை செய்து கொண்டிருப்பவருக்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த தேசத்திற்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பலனை எதிர்பார்க்காமல் செய்ய முடியுமா? பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்கின்றார். அவர் மினிமம் தான் சொல்லுகின்ற உபதேசத்தை இந்த அர்ஜுனன் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாரா இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? அந்த உபதேசத்தை கேட்டால் தானே தர்மத்தை அவன் கடைபிடிக்க முடியும், அதர்மத்தை ஒழிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? எதிர்பார்க்காமலா சொல்லியிருப்பார்? ஓகே. அதே பகவான் கிருஷ்ணன் புல்லாங்குழல் எடுத்து இசைக்கின்றார். மினிமம் அவரை இசைக்கும் பொழுது அந்த இசை வெளியே வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பாரா இல்லையா? அந்த இசை வந்தால்தானே அவரை நோக்கி அந்த பசு இனமெல்லாம் தேடி வரும். அதை பார்த்து அவர் ரசிக்கலாம், ருசிக்கலாம், ஆனந்தம் அடையலாம், பரவசம் அடையலாம். எதிர்பார்ப்பு வேண்டுமா வேண்டாமா? பகவான் எதிர்பார்ப்போடு தான் செய்கின்றார் இத்தனை காரியங்களையும். இது ஒரு புறம். நம்முடைய குழந்தை +2 எழுதிட்டு வருது. எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? பாஸ் பண்ண வேண்டும், எதிர்பார்ப்பு. நல்ல மார்க் வாங்க வேண்டும், எதிர்பார்ப்பு. டாக்டராக வேண்டும், எதிர்பார்ப்பு. அண்டர்ஸ்டாண்ட்? ஆக எதிர்பார்ப்பது தவறு அல்ல என்று தெரிகிறது. ஓகே. எதிர்பார்ப்பு கூடாது என்பதற்கான ஏதாவது நிலைகள் இப்படி ஆராய்வோமே. அதற்கு முதல் காரணம், மனிதர்களாகிய நம்முடைய அறிவு சிற்றறிவு, ஒரு எல்லைக்கு உட்பட்டது. நம்மை சுற்றி இருப்பதெல்லாம் பேரறிவு. அந்த பேரறிவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு நடக்குமா? தோற்றுப்போகும் பல சந்தர்ப்பங்களிலே.
ஆகவே எதிர்பார்ப்பு கூடாது என்று ஒரு ஆர்குமெண்ட். இன்னொரு பக்கம் இந்த சிற்றறிவு, இதை சொன்னால் உங்களுக்கு புரியும். பல சந்தர்ப்பங்களில் வேறொரு சிற்றறிவோடு தோற்று விடுகிறதே, அப்பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு வீணாகி விடுகிறதே. டெண்டுல்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். 6 அடிக்கிறாரு, 4 அடிக்கிறாரு, எல்லா நேரமுமா? பல சந்தர்ப்பங்களிலே கேட்ச் கொடுத்து விடுகிறார், அவுட் ஆகி விடுகிறார். பல சந்தர்ப்பங்களிலே ரன் அவுட் ஆகிறார். இவர் யாரிடம் தோக்குகிறார்? இவரை போன்ற ஒரு சிற்றறிவு படைத்தவரிடம் தோற்று விடுகிறார். ஆகவே பலனை எதிர்பார்க்கக்கூடாது. சிற்றறிவு, பேரறிவு, சிற்றறிவுக்கும் சிற்றறிவுக்கும் இந்த நிலை இருக்கின்ற காரணத்தினாலே ஓகே, சுனாமி வருதே, புயல் வருதே, வெள்ளம் வருதே, எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஆக அறிவு சார்ந்து பார்க்கும் பொழுது கூட அதை நாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படி என்றால் எதிர்பார்ப்பும் தேவை, எதிர்பார்ப்பும் கூடாது என்ற நிலையை வைத்துக்கொண்டு கர்மயோகம் என்ன சொல்லுகிறது? அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு செயலுக்கு ஏற்ற ஒரு விளைவு இருக்கும். அந்த விளைவை பற்றிய பலனை நீ உரிமை கொண்டாட முடியாது. செயலுக்கு உரிமை கொண்டாடலாம், செயலில் இருந்து வருகின்ற பலனிற்கு நீ உரிமை கொண்டாட முடியாது. அதுதான் சொல்லுகிறது. அதை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? தவறாக பலனை எதிர்பார்க்கக்கூடாது, பலனை எதிர்பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிறோம். அதுவல்ல. ஆக செயல் செய்வதற்கு நம்மளுக்கு உரிமை உண்டு. அது வருகின்ற, அது தருகின்ற பலன் மீது நாம் உரிமை கொண்டாட முடியாது. இதைத்தான் சொல்லுகிறது. ஓகே, இதை ஏன் சொல்லுகிறது? மிக முக்கியமான விஷயம். எந்த நிலையிலும் நாம் விரும்புகின்ற அந்த சூழ்நிலை, அந்த நிகழ்வு நடந்து வெற்றி அடையும் போது நாம் துள்ளி குதிக்கவும் கூடாது. நாம் எதிர்பார்த்த, விரும்புகின்ற அந்த சூழ்நிலை தோல்வி அடையும் போது துவண்டு போகவும் கூடாது. We have to maintain our balanced attitude. ஒரு சமநிலை இருக்க வேண்டும். ஆகவே அந்த சமநிலை இருந்தால்தான் இவருக்கு அமைதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், பேரானந்தமாக மாறும். சமநிலையை இழந்துவிட்டால், ஆகவே தான் கர்மயோகம் சொல்லுகிறது, உனக்கு செயல் மீது உரிமை உண்டு, ஆனால் பலன் மீது உனக்கு உரிமை இல்லை. ஆக what we have to arrive, பலனை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் நம்முடைய முன்னேற்றம் இல்லை. ஓகே, வருகின்ற பலனை அக்செப்ட் as it is, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் சமநிலையில் இருக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் எதிர்பார்ப்பும், ஏமாற்றும், தோல்வியும், தொகுந்து போவதும், மகிழ்ச்சி அடைவதும் சமநிலையை குலைக்கும். ஆகவே இந்த கருத்தை சொல்லுகிறது. கோடிட்டு சொல்லுகிறேன், செயலின் மீது நீ உரிமை கொண்டாடலாம், ஆனால் பலன் மீது நீ உரிமை கொண்டாட முடியாது. கர்மயோகம் சொல்லுகிறது. இன்னும் ஒன்று சொல்லுகிறது, யூ டோன்ட் லூஸ் யுவர் பேலன்ஸ்டு ஆட்டிடியூட். உன்னுடைய சமநிலை எந்த நிலையிலையும் போகக்கூடாது. காரணம், நம்முடைய நோக்கம் பேரானந்தம். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகமாக அன்பர்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்யூ.